கடைசி நொடியில் இந்திய டீமிற்கு பறந்த மெசேஜ். இப்போது போக வேண்டாம். அமெரிக்க பயணம் ரத்து. அமெரிக்காவுடனான வர்த்தக டீல இறுதி செய்ய இந்திய வர்த்தக குழு அமெரிக்காவுக்கு போக இருந்துச்சு. இருந்தாலும் கடைசி நேரத்துல இந்த பயணம் ரத்து செய்யப்பட்டிருக்கு. எல்லாம் முடிஞ்சு டீல் இறுதியாகக்கூடிய சூழல்ல இந்திய டீமோட பயணம் ரத்து பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன காரணம், இதோட பின்னணியில என்ன நடந்துச்சு அப்படிங்கறத தான் இப்போ நாம பார்க்க போறோம். இந்தியா மேல அமெரிக்கா போன வருஷம் 50% வரிகளை விதிச்சிருந்தது. இது தொடர்பா 2 நாடுகளும் தீவிர பேச்சுவார்த்தையை நடத்தினாங்க. சில காரணங்களால இந்த வர்த்தக டீல் இறுதியாகிறதுல குழப்பம் தொடர்ந்து வந்துச்சு. இந்த சூழல்ல தான் இந்த மாச ஆரம்பத்துல வர்த்தக டீல் இறுதி செய்யப்பட்டதா அறிவிப்பு வெளியாச்சு. அதை தொடர்ந்து இந்தியா மீதான வரிகள் 50% இருந்து 18% குறைக்கப்பட்டுச்சு. இது இந்திய வர்த்தகர்களுக்கு ரொம்ப பெரிய நிம்மதி கொடுக்கும் அறிவிப்பாதான் இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்தியா டீம் ஒன்னும் அமெரிக்கா போக இருந்துச்சு. அவங்க வர்த்தக டீல இறுதி செய்வாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. வர்த்தக அமைச்சகத்தோட இணை செயலாளர் தர்பன் ஜெயின் தலைமையிலான இந்திய குழு ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்காவுக்கு போகும் அப்படின்னு திங்கட்கிழமை பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறப்போ சொல்லப்பட்டுச்சு. இந்த 3 நாள் பேச்சுவார்த்தையில எல்லாமே இறுதி செய்யப்படும். 2 தரப்புக்கும் இடையிலான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தோட வரைவு பணிகளை இந்த டீம் முடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இந்த சூழல்ல தான் திடீர்னு இந்திய டீமோட அமெரிக்க பயணம் ரத்தாகி இருக்கு. அமெரிக்கா உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பின் காரணமா இந்திய வர்த்தக டீமோட அமெரிக்க பயணம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இது தொடர்பா இந்திய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகல அப்படின்னாலும் இதுதான் காரணம் அப்படின்னு வர்த்தக அமைச்சர் அதிகாரி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அமெரிக்க உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத ஆய்வு செஞ்ச பின்னாடிதான் இந்திய குழு அமெரிக்காவுக்கு போகும் அப்படின்னும் அந்த அதிகாரி சொல்லியிருக்காரு. தேதியை மாற்றி அமைக்கக்கூடிய முடிவு 2 தரப்பாலையும் எடுக்கப்பட்டதா வர்த்தக அமைச்சகம் தெரிவிச்சிருக்கு. அடுத்து இந்தியா டீம் அமெரிக்கா போகக்கூடிய தேதி இதுவரைக்கும் இறுதியாகல அப்படின்னும் அந்த அதிகாரி சொல்லியிருக்காரு. 1977 சர்வதேச அவசர கால பொருளாதார அதிகார சட்டத்தை பயன்படுத்தி ட்ரம்ப் உலக நாடுகள் மேல வரிகளை விதிச்சாரு. இருந்தாலும் அந்த வரிகள் சட்டவிரோதமானவை அப்படின்னும் அதிபர் தன்னோட அதிகார வரம்பு மீறி செயல்பட்டதாகவும் அமெரிக்க உச்சநீதிமன்றம் போன வெள்ளிக்கிழமை தீர்ப்பளிச்சது. இதுதான் பிரதான காரணம். இருந்தாலும் கூட சுப்ரீம் கோர்ட்டை விமர்சனம் பண்ண ட்ரம்ப் இந்த தீர்ப்பு வந்த சில மணி நேரத்திலேயே இன்னொரு சட்டத்தை பயன்படுத்தி வரிகளை அறிவிச்சாரு. அதுல இந்தியா உட்பட அனைத்து நாடுகள்ல இருந்தும் இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கு 10% வரி விதிக்கப்படும் அப்படின்னு ட்ரம்ப் அறிவிச்சாரு. மறுநாள் இந்த ஒட்டுமொத்த வரிய 15% மேலும் உயர்த்தினாரு. இந்த வரிகள் 150 நாட்களுக்கு அமல்ல இருக்கும் அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் இதை எதிர்த்தும் அங்க வழக்குகள் தொடரப்படும் அப்படின்னு தான் தெரியுது. முன்னாடியே 2025 ஆகஸ்ட்ல இந்தியா மேல அமெரிக்கா 25% பரஸ்பர வரியை விதிச்சிருந்தது. பின்னாடி ரஷ்யாவோட கச்சா எண்ணெயை வாங்கினதுக்காக மேலும் 25% கூடுதல் வரி விதிக்கப்பட்டுச்சு. இது மூலமா இந்தியா மீதான மொத்த வரிகள் 50% உயர்ந்திருக்கு. இந்த மாச தொடக்கத்துல இந்தியா அப்புறம் அமெரிக்கா ஒரு இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்ய ஒரு கட்டமைப்பை ஏற்றுக்கொண்டாங்க. இந்த ஒப்பந்தத்துக்கு கீழே இந்தியா மீதான வரி 50% இருந்து 18% குறைக்கப்படும். இந்த டீலை இறுதி செய்ய அமெரிக்கா போக இருந்த இந்திய டீமோட பயணம் ரத்து செய்யப்பட்டிருக்கு. அமெரிக்க அதிகாரிகளோட பேசி ஒரு புதிய தேதியில மறுபடியும் இந்த மீட்டிங் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது.